இப்ப பாருங்க 2025 2024 அப்படின்ட்டு ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன். இப்ப 2025 இந்த வருடம் 2ஆம் நிலை காவலர், அதாவது போலீஸ், ஃபயர்மேன், ஜெயில் வார்டன் போன்ற பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டப்பட்டால் எந்த வயதின் அடிப்படையில வெளியிடுவாங்க அப்படின்றது தெரியப்படுத்துற பாருங்க. இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய மேஜர் கேட்டகரி, வயது வரம்புக்கு கொடுக்கக்கூடிய சலுகையின் அடிப்படையில அவங்க பிரிச்சிருக்கக்கூடிய மேஜர் கேட்டகரி இதுதான் பிரிக்கிறாங்க. இப்ப ஜெனரல் பாருங்க, இப்ப 2ஆம் நிலை காவலர் போட்டித் தேர்வுக்கு நான் ஜெனரல் பிரிவுல இருந்து ஒரு மாணவன் தயாராகிட்டு இருக்காங்கன்னா அந்த மாணவனுக்கான அடிப்படை வயது இந்த வருடம் வெளியிடப்பட்டாங்கன்னா என்னவா வரும் அப்படின்னா பாருங்க, 1/7/1999 2025 வெளியிட்டாங்கன்னா 1/7/1999 அப்படி அங்க இருந்து நீங்க கூட்டி பாருங்க. 1/7/2025 அன்னைக்கு 26 வயது முடிஞ்சிருக்கும். இப்ப அதுவே பிசி, எம்பிசி, பிசிஎம் அப்படின்னா அதாவது இங்க இருந்து 2 வருடம் சேர்த்துக்கோங்க. அதாவது 1/7/1997 இந்த 2025 வெளிவந்தால் சரியா? ஓகே. இப்ப எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த பிரிவினருக்கு பாருங்க, இங்க இருந்து இன்னும் ஒரு 3 வருடங்கள் கூட்டிக்கோங்க. 1/7/1994 1994 இருந்து பாருங்க 2025 வெளிவந்தா 31 வயது வரும் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ பிரிவினருக்கு. பிசி, எம்பிசி, பிசிஎம் பிரிவினருக்கு 1/7/1997 அடிப்படையில 28 வயதும், ஜெனரல் கேட்டகரிக்கு 1/7/1997. ஜெனரல் கேட்டகரிக்கு எந்த விதமான தளர்வும் கிடையாது, ஸ்ட்ரைட்டா அடிப்படை வயதா பிக்ஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? 26 வயது என்பது 26, 28, 31. இதுவே எக்ஸ் சர்வீஸ்மேன் டிபார்ட்மெண்டல் கோட்டா அப்படியா இருந்தா அவங்களுக்கு 47 வயது அவங்களுக்கு அடிப்படையா பிக்ஸ் பண்றாங்க. 47 வயது அப்படின்னும் போது 2025 அடிப்படையில 1/7/1978 இதன் அடிப்படையில வெளியிடுவாங்க. இப்ப பாருங்க 2025 இது இந்த வருடம் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புக்கான நோட்டிபிகேஷன் வந்ததுன்னா இந்த அடிப்படையில வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த வீடியோ பதிவு கொடுக்கறது இந்த வருடத்தை நம்ம பேஸ் பண்ணி தான் கொடுக்கிறோம். எதனால இதை நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது 2024ஆம் ஆண்டு, அதாவது தமிழ்நாடு அரசு 2021ஆம் ஆண்டு முதல் சொல்லிட்டு இருந்தாங்க வருடம் 2ஆம் நிலை காவலர்களுக்கான காலி பணியிடங்கள் வெளியிடப்படும், காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக 2022, 23ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிவிப்பு 2024ஆம் ஆண்டு வெளிவராமலே போயிடுச்சு. அதனால எண்ணற்ற மாணவர்கள், அதாவது காவலர் தேர்வுக்கு குறிப்பா படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாமே எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் எல்லா வேலையும் விட்டுட்டு வருட கணக்குல உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, காவலன் ஆக வேண்டும் அப்படின்ற கனவுல. சோ அந்த மாணவர்களுக்கு சென்ற வருடம் 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட வேண்டிய நோட்டிபிகேஷன் வெளிவராமலே போயிடுச்சு. சோ 2024 ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருந்தாங்கன்னா அதோடைய வயது வரம்பு எந்த அடிப்படையில வந்திருக்கும்? நிறைய மாணவர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்ப போன் பண்ணி பயிற்சி மையத்துக்கு போன் பண்ணி, சார் அது தொடர்பா ஒரு வீடியோ கொடுங்க சார்ன்ட்டு, அதான் தெளிவா சொல்லிடுறேன் பாருங்க. ஜெனரல் கேட்டகரிக்கு 2024 ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருந்தாங்கன்னா பாருங்க, 1/7/1998 அதற்கு பின்னர் பிறந்திருக்கணும். 1/7/1998க்கு பின்னர் பிறந்திருக்கணும் அப்படின்ற அடிப்படையில வந்திருக்கணும். அடுத்து பாருங்க, பிசி, எம்பிசி, பிசிஎம் பிரிவினருக்கு பாருங்க 1/7/1996 இந்த அடிப்படையில வெளிவந்திருக்கணும். 1/7/1996 அடிப்படையில சென்ற வருடம் வந்திருந்தா வெளிவந்திருக்கணும். அடுத்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த மாணவர்களுக்கு 1/7/1993 இதன் அடிப்படையில வெளிவந்திருக்கணும். பாருங்க, 1/7/1998 26 வயசு. எப்போ? 2024 அடிப்படையில 1/7/1996 28 வயசு. 1/7/1993 31 வயது. எந்த பிரிவினருக்கு? எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ பிரிவினருக்கு. பாத்துக்கிறீங்க. சோ எக்ஸ் சர்வீஸ்மேன் டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு அதேதான் 1/7 அங்க இருந்து கூட்டிக்கோங்க. 1/7/1977 ஒரு வருடம் முன்னாடி கொண்டு போயிருங்க. 47 வயது என்ற அடிப்படையில 1/7/1977 இதன் அடிப்படையில வெளியிட்டு இருப்பாங்க. அதாவது இப்போ இந்த 2024ஆம் ஆண்டு நோட்டிபிகேஷன் வெளியிட இருந்தாங்க இல்லையா, அது வெளிவராமையே போயிடுச்சு. அந்த நோட்டிபிகேஷன் இந்த வருடம் 2025 வெளியிடப்படும் போது இந்த வயதின் அடிப்படையிலேயே வெளியிடப்படணும். அதாவது 2024ஆம் ஆண்டு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருந்தால் எந்த வயதுல வந்திருக்குமோ அதே அடிப்படையில
இந்த வருடம் வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல வயது வரம்பு நிர்ணயிக்கப்படணும் அப்படின்றது தொடர்பா தான் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கும் உயரதிகாரிகளுக்கும் அவங்களுடைய கோரிக்கை மனுவை அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. நம்ம பயிற்சி மையத்தையும் தொடர்பு கொண்டு வயது வரம்பு தளர்வு கிடைக்குமா சார் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப இந்த இடத்துல மிக முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது வயது வரம்பு தளர்வு கிடையாது. தளர்வுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தளர்வை கொடுக்கணும், இது தளர்வு கிடையாது. சென்ற வருடம் வெளியிடப்பட வேண்டிய நோட்டிபிகேஷன் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அதே வயதின் அடிப்படையிலேயே வெளியிடப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் நீங்க வச்சிருக்கீங்க. அதே கோரிக்கையை வலியுறுத்தி உங்கள் கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் இந்த வீடியோ பதிவு தெரிவிச்சிருக்கேன். பயிற்சி மையத்தை நடத்தி வரும் ஆசிரியர் என்ற முறையில உங்களின் எதிர்பார்ப்பு கண்டிப்பா நம்ம மாநில அரசாங்கத்திற்கும் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கும் கண்டிப்பா போய் சேர்ந்திருக்கும். அதன் அடிப்படையில உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு 2024 அடிப்படையிலேயே காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற நம்பிக்கையுடன் நீங்க தொடர்ந்து படிங்க.